எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். 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 நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் இயேசு. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். If you believe it, you will see it. If you believe it, you receive it. விசுவாசித்தால் இன்றே காண்பார். விசுவாசித்தால் வெற்றி கொள்வார். ஆமென், ஆமென். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். தேசத்தில் பஞ்சங்கள் வந்தாலும் காகங்களால் போஷிப்பார். வாய்க்கால்கள் வறண்டு போனாலும் 100 மடங்கு தருவார். தேசத்தில் பஞ்சங்கள் வந்தாலும் காகங்களால் போஷிப்பார். வாய்க்கால்கள் வறண்டு போனாலும் 100 மடங்கு தருவார். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். If you believe it, you will see it. If you believe it, you receive it. விசுவாசித்தால் இன்றே காண்பார். விசுவாசித்தால் வெற்றி கொள்வார். ஆமென், ஆமென். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். பாலும் தேனும் ஓடும் கானானை நிச்சயம் சுதந்தரிப்பார். கண் பார்க்கும் பூமியை தருவார். கால் மிதிக்கும் தேசம் தருவார். பாலும் தேனும் ஓடும் கானானை நிச்சயம் சுதந்தரிப்பார். கண் பார்க்கும் பூமியை தருவார். கால் மிதிக்கும் தேசம் தருவார். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். If you believe it, you will see it. If you believe it, you receive it. விசுவாசித்தால் இன்றே காண்பார். விசுவாசித்தால் வெற்றி கொள்வார். ஆமென், ஆமென். எதிர்பாரா நன்மைகள் வருமே என்று நான் விசுவாசிப்பேன். 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 நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். If you believe it, you will see it. If you believe it, you receive it. விசுவாசித்தால் இன்றே காண்பார். விசுவாசித்தால் வெற்றி கொள்வார். ஆமென், ஆமென். இன்றைக்கும் உங்களோடு கூட தேவ வார்த்தை பேசுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம்.
நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வேதத்தில் பல காரியங்களுக்கு ஒப்பிடப்படுகின்றது. அது ஒரு போராட்டத்திற்கு ஒப்பிடப்படுகின்றது, ஒரு இராணுவத்தில் இருக்கின்றதற்கு ஒப்பிடப்படுகின்றது. இன்னொரு இடத்தில் தேவனுடைய வார்த்தையில் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஓட்டத்திற்கு ஒப்பிடப்படுகின்றது. ஆண்டவரை நாம் பின்பற்றுவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஓட்டமாக இருக்கின்றது என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் விருப்பமும் வாஞ்சையும் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கணும், ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக ஓடணும் என்று நாம் விரும்பினாலும் அநேக நேரத்தில் அன்னைதின நாட்களில் நாம் கடந்து செல்லும் பொழுது பிரச்சனைகள் நிமித்தம், பல விதமான தடைகள் நிமித்தம் நம்முடைய ஓட்டத்தில் சில நேரத்தில் நாம் தவறி விடுகின்றோம். ஆகையால் இந்த காலையில் தேவ வார்த்தையிலிருந்து வெளியேற பெற்ற இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தில் வெற்றியோடு கூட ஓடுவது எப்படி என்று ஒரு மிக முக்கியமான ஆலோசனை இந்த காலையில் தேவ வார்த்தையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுடைய வேதாம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட எபிரேயர் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் நன்கு அறிந்திருக்கின்ற ஒரு வசனத்தை இந்த காலையில் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களில் காணப்படுகின்ற இந்த விசேஷித்த சத்தியத்தை இந்த காலையில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் நினைக்கிறேன் அந்த முதல் 2 வசனங்களை நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சத்தமாக படித்தால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் மீண்டும் ஊழியர் வில்லியமோடு கூட இந்த முதல் 2 வசனங்களை நாம் ஒன்றாக வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு 12 வயது இருக்கும் பொழுது குடும்பமாக நாங்கள் ஒரு நாளைக்கு ஊட்டிக்கு நாங்கள் கடந்து போயிருந்தோம். ஊட்டிக்கு நாங்கள் போன பொழுது எங்களோடு கூட தாத்தா பாட்டியும் எங்களோடு கூட வந்தாங்க. திருமறை பெரியார் யோபு ஞானப்பிரகாசம் ஐயாவும் நாங்கள் எல்லாம் ஒன்றாக ஊட்டிக்கு போகும் பொழுது இந்த வழியில் போய் கொண்டிருந்த பொழுது அன்றைக்கி ஊட்டியில் போய் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம் என்று பேசி கொண்டிருந்தோம். ஸோ அன்றைக்கி நம்ம தொட்டபேட்டா போக போகிறோம், அப்புறம் அந்த லேக் போட் ஹவுஸுக்கு போக போகிறோம், அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் போக போகிறோம் என்று ஒவ்வொன்று என்னென்னலாம் செய்ய போகிறோம் என்று பேசி கொண்டிருந்த பொழுது என்னுடைய தாத்தா என்னையும் என்னுடைய சகோதரனையும் பார்த்து அவர் சொன்னார், இன்றைக்கி நம்ம அந்த பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கும் பொழுது நானும் நீங்கள் 2 பேரும் ஒரு ரேஸ் வைக்கலாம். அந்த ரேஸில் ஜெயிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் 2 பேர் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தந்துடுறேன். நான் ஜெயிச்சிட்டேன்னா அப்புறம் நீங்கள் தான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் தாத்தாவை பார்த்து, இப்போ வாங்கி கொடுத்துருங்க, நீங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் அன்றைக்கி ஊட்டிக்கு போய் சேர்ந்த பிறகு அந்த பொட்டானிக்கல் கார்டன் போன பிறகு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக நின்று, எங்கள் அப்பா தான் இருந்தார். ஸோ நானும் என்னுடைய சகோதரனும் தாத்தாவும் 3 பேர் நின்று எங்கள் அப்பா ரெடி ஸ்டடி கோ அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு நான் இதுவரைக்கும் காணாத காட்சி அன்றைக்கி நான் பார்த்தேன். என்னுடைய தாத்தா எங்களை காட்டிலும் மிக வேகத்தோடு பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிட்டார். அவர் என்னுடைய தாத்தாவை நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னா, அவர் எப்பொழுதும் ஜிப்பா வேஷ்டி தான் போட்டிருப்பார். அவர் நடந்தாலும் மெதுவாக தான் நடப்பார். நான் அவரை இதுவரைக்கும் அவருக்கு ஓட தெரியும்னே எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு அவர் அந்த வேஷ்டியை இழுத்துட்டு ஒரு ஓட்டம் பிடிச்சாரு. நாங்கள் 2 பேரும் அதிர்ச்சியில் நின்னோம். அவர் எங்களை 2 பேர்த்தையும் அவர் பீட் அடிச்சிட்டார் அன்றைக்கி ரேஸில். அது என்னால் இதுவரைக்கும் அது மறக்க முடியாத எனக்கு ஒரு அனுபவம். எங்கள் தாத்தா என்ன பீட் அடிச்சிட்டார். அவருக்கு அப்போ ஒரு 60-65 வயசு இருக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த ஓட்டம் ஒரு ஷார்ட் ரேஸ், அப்படின்னா ஒரு 100 மீட்டர் ரேஸ்.
அந்த 100 மீட்டர் ரேஸை பற்றி இவர் எபிரேயர் எழுத்தாளர் எழுதவில்லை. அவர் இந்த ஓட்டத்தை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் நீண்ட தூரம் ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை குறித்து அவர் பேசுகின்றார். ஆங்கிலத்தில் அதை ஒரு மேரத்தான் என்று நம்ம சொல்லுவோம். மேரத்தான் ஓட்டம் என்பது இந்த 100 மீட்டர் ஓட்டத்தை காட்டிலும் சற்று வித்தியாசம். ஏன்னா அந்த 100 மீட்டர் ஓட்டத்தில் மிக அவசியமானது என்னன்னா வேகம்தான். வேகம் இருந்தால் போதும். நான் சொன்ன மாதிரி எங்கள் தாத்தா ஒரு வேகத்தில் எடுத்தார். அவர் 100 மீட்டருக்கு மேலே ஓடி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் 100 மீட்டர்னா ஓடிட்டார். ஆனால் இந்த ஓட்ட பந்தயம் நீண்ட தூரம் ஓடணும்னா வேகம் அவசியம் இல்லை. அதற்கு என்னன்னா விடாமுயற்சி தான் அவசியம், பலன் தான் அவசியம். ஆனால் அந்த நீண்ட தூரம் ஓட்டத்தில் நீங்கள் வேகத்தோடு ஆரம்பிச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுடைய பலனை இழந்துருவீங்க. ஆனால் அந்த பலத்தை காத்து கொண்டு தொடர்ந்து பின்தொடரி அதை நீங்கள் முயற்சி செய்து கொண்டே ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா தான் இந்த ஒரு மேரத்தான் அந்த ஒரு ஓட்டத்தை வெற்றிகரமாக நாம் முடிக்க முடியும். நான் சொல்லுவேன், ஓட்டத்திற்கு 2 முக்கியமான காரியங்கள் உண்டு. அப்படின்னா இந்த ஓட்ட பந்தயம் என்று நம்ம சொல்லும் பொழுது அதில் 2 காரியங்கள் உண்டு. ஒன்று துவக்க எல்லை, முடிக்கின்ற ஒரு எல்லை. இது 2 அவசியம். அப்படின்னா நீங்கள் அந்த ரேஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்டார்டிங் லைனில் நிற்பாங்க. ஸ்டார்டிங் லைனில் நின்ன பிறகு அவங்க அந்த பந்தயத்தை நடத்துகின்றவர்கள் ரெடி ஸ்டெடி கோன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அந்த ஸ்டார்டிங் லைன்லேருந்து நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் இந்த ஓட்டத்தில் முன்னேற்றம் அவசியம். இருந்த இடத்திலே இருக்க முடியாது. ஒரு ஓட்டத்திற்கு மிக முக்கியமானது என்ன என்றால் முன்னேற்றம். நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கூட பூர்ண அடைவதை காட்டிலும் முன்னேற்றம் ஒன்று அவசியம். கேள்வி என்னன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாரும் இந்த ஓட்டத்தில் ஓடுகின்றோம், கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா நம்மளுடைய ஓட்டத்தில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோமா? நீங்க ஆரம்பித்ததிலிருந்து நீங்கள் சில படிகள் எடுத்து வைத்திருக்கின்றீர்களா? உங்களுடைய அந்த ஃபினிஷ் லைனை நோக்கி அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஏனென்றால் நம்ம இருக்கிற இடத்துல சில பேர் ஜாகிங் பண்ணுவாங்க, அதே இடத்துலயே ஜாகிங் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் முன்னேற்றம் அடைவது தான் அந்த கிறிஸ்துவ ஓட்டத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நான் ஆண்டவரை பின்பற்றின நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கின்றதா? என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் வளர்ந்திருக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில தேவன் இடைபடுவதற்கு நான் அனுமதி தந்திருக்கின்றேனா? அல்ல நான் எங்க ஆரம்பித்தேனோ அதே இடத்திலே நான் இன்னும் தங்கி இருக்கிறேனா? அது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஓட்டத்தை குறித்து இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லணும்னா, ஓட்டத்தில் இந்த திசை ரொம்ப முக்கியம். எந்த திசையை நோக்கி ஓடுகின்றீர்கள்? ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்டிங் லைன்ல இருந்து அவங்க கோன்னு சொன்ன உடனே நீங்க திடீர்னு திசை மாதிரி பின்னாடி ஓட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆயிருவீங்க? டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. அல்ல ஓட வேண்டிய அந்த ஓட்டத்தின் அந்த ட்ராக்ல இருந்து நீங்க வழி விலகி போயிட்டீங்கன்னா உடனே டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. அந்த ஓட்டத்தில் வெற்றியோடு கூட நாம் முடிக்கணும் என்றால் நம்முடைய கண்கள் அந்த ஓட்டத்தின் முடிவை எப்பொழுதும் நோக்கி அதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பது அவசியம். ஆனால் இந்த காலையில் நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோம், இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கண்கள் எங்கே இருக்கின்றது? சரியான திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? அல்ல திசை மாறிவிட்டோமா? நாம் இருக்க வேண்டிய பாதையில் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? அல்ல வழி விலகி இன்னொரு இடத்துல ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய இந்த ஓட்டத்தில் பல தடைகளை நாம் சந்திக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது பலவிதமான தடைகளை நாம் சந்தித்து அதை மேற்கொள்வது அவசியம். முக்கியமாக இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தில் இந்த தடைகளை எப்படி மேற்கொள்ளணும் என்று 3 மிக அடிப்படையான ஆலோசனைகளை தான் இந்த காலையில் நம் வேத வார்த்தையில் வாசிக்க நாம் கேட்டோம். ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். நான் சொல்லுவேன், முதல் பெரிய தடை இந்த ஓட்டத்தில் என்னன்னா சோர்வு என்ற தடை. பல நேரத்தில் நம்ம ஓடும் பொழுது சோர்வடைந்துடும், டயர்டாயிடுறோம், டிஸ்கரேஜ் ஆயிடும். சாத்தான் இது ஒரு மிக தந்திரத்தோடு கூட
பல தேவ பிள்ளைகளை அவர்களுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓட முடியாததற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்று நான் சொல்வேன். சோர்வு கொண்டு வரான். பல விதங்களில் பிரச்சனைகள் மூலமாக சோர்வு கொண்டு வரான். உங்களை பார்த்து சொல்லலாம், நீ எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், எவ்வளோ ஜெபித்தாலும் ஆண்டவர் இதை செய்யலை, நீ எவ்வளோ கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு இதை கொடுக்கல, நீ எவ்வளோ உண்மையாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கலை என்று பல காரியங்களை நம்ம இடத்துல சொல்லி நம்முடைய ஓட்டத்தை எப்படியாவது தடை செய்வதற்கு சோர்வை கொண்டு வருகின்றான் சாத்தான். இன்றைக்கு காலையில் கூட இந்த ஆராதனையில பலர் உங்களுடைய கிறிஸ்துவ ஓட்டத்தில் இன்றைக்கு சோர்வடைந்து உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். சாத்தானுடைய பொய்களுக்கு செவி கொடுத்து நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஓட வேண்டியவர்கள், அந்த சோர்வு நிமித்தம் உங்கள் ஓட்டத்தில் ஒரு குறைவு இருக்கின்றது. ஆகையால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, முதலாவது ஆலோசனை என்னன்னா, நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கின்றதை நாம் மறந்து விடக்கூடாது. என்னங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. அப்படின்னா ஆண்டோட வார்த்தை என்ன சொல்றதுன்னா, நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது, ஆண்டவருக்காக அந்த ஓடுகின்ற ஓட்டத்தில் சோர்வடையும் பொழுது நீங்கள் என்ன ஞாபகம் வைக்கணும் என்றால், நான் தனிமையாக ஓடவில்லை, என்னோடு கூட பலர் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து எனக்காக பலர் சுற்றிலும் கைதட்டி ஓடு 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 என்று என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். பக்கத்துல தொட்டு சொல்லுங்களேன், சோர்ந்து போகாதீங்க, நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து ஓடலாம். நீங்க சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஓட்டத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாக ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். இது இன்னொரு தந்திரம் சாத்தான் செய்யக்கூடியது. நம்மளை தனிமையாக இருக்கின்றத போல உணர வைக்கிறான். நமக்கு வருகின்ற பிரச்சனை வேற யாருக்குமே வரல, நாம் சந்திக்கக்கூடிய அந்த தடைகள் வேற யாருக்குமே நடக்கல, நீ உனக்கு தான் இப்படி நடக்குது, உனக்கு தான் எதுவுமே வாய்ப்பதில்லை என்று நம்மை தனித்திருக்கும்படியாக சாத்தான் பல நேரத்தில் செயல்படுகின்றான். ஏன், அந்த தனிமையா இருக்கும் பொழுது சோர்ந்து போயிடும். ஐயோ, என்னை யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லையே, என்னுடைய சூழ்நிலை யாரும் அறியவில்லையே, என்னை போல யாரும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கவில்லையே என்று இப்படிப்பட்ட தனிமையாக்கும் பொழுது நமக்குள்ள சோர்வு சுலபமாக வந்து விடுகின்றது. அதற்கு தான் தேவ வார்த்தை சொல்லுகின்றது, நீங்க தனிமையா இல்லை, உங்களை சுற்றிலும் மேகம் போல திரளான சாட்சிகள் எல்லாரும் உங்களை பார்த்து கொண்டு ஓடு ஓடு ஓடு, களைத்து விடாத, சோர்ந்து போயிடாத, நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட நாங்கள் முடித்தோம், ஆகையால் நீங்களும் உங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு நீங்கள் முடிக்கலாம் என்று இந்த திரளான தேவ சாட்சிகள் நம்மளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறது. அப்படின்னா தனியா யாரும் பார்க்காத பொழுது ஓடுவதற்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் எல்லாரும் நமக்கு கைதட்டி உற்சாகப்படுத்தி ஓடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. இப்படிதானங்க? யோசிச்சு பாருங்க, சில பேர் நீங்களாம் ரேஸ் கோர்ஸில் போய் டெய்லி ஜாகிங் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸசைஸ்க்காக பலர் சில காரியங்களை செய்கிறீங்க. சில நேரத்தில் என்ன ஆகுதுங்க, அதை ஓடும் பொழுது சரீரம் களைப்பாகுது, ஓட முடியல. ஆனால் யோசித்து பாருங்களேன், நீங்கள் ஓடிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பக்கத்துலையும் ஜனங்க எல்லாம் நின்று உங்களை பார்த்துக்கிட்டு கைதட்டி ஓடுங்க 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 அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எவ்வளோ இன்னும் பலன் வரும். அவங்க உங்களுக்கு கைதட்டினாலே இன்னும் வேகமாக ஓட ஆரம்பிப்பீங்க. ஆண்டோட வார்த்தை தான் சொல்லுது, உங்களை பார்த்து கொண்டு பல சொல்லக்கூடியது, நாங்கள் உங்களுக்காக கைதட்டி உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம், உங்கள் ஓட்டத்தை விட்டு விடாதீர்கள் என்று பலர் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படின்னா சொன்ன மாதிரி இந்த நீண்ட தூரம் ஓட்டத்திற்கு அவசியமானது இந்த விடாமுயற்சி. சோர்வுக்கு இடம் தரக்கூடாது. சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். தேவனுடைய அந்த அந்த இந்த இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவது சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை வாசிங்களேன். ஆகையால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். இந்த ஆகையால் என்ற வார்த்தை முக்கியம். ஏன்னா அது என்னத்தை குறிக்கின்றது என்றால், அதற்கு முன்னால் சொல்லப்பட்டதை குறிக்கின்றது. ஆகையால் என்று சொல்லும் பொழுது உடனடியாக நாம் கவனிக்க வேண்டியது, இதற்கு முன்பதாக என்ன சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் அந்த 11 அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா நம்ம எல்லாரும் அறிந்திருக்கின்ற மாதிரி என்ன இருக்குங்க 11 அதிகாரத்தில்? விசுவாச வீரருடைய பட்டியலே இருக்கின்றது.
அடுக்கடுக்காக பெயர் பெயராக ஆண்டவருடைய வார்த்தையில இவர்கள் எப்படி விசுவாச சாதனைகளை படைத்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையில பெயர் சொல்லி ஒருவருடைய பெயரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தேவ வார்த்தை தெளிவாக சொல்லுகின்றது. அதனால்தான் இவர் சொல்றாரு ஆகையால் அப்படின்னும் பொழுது அவர் சொல்றாரு அவர்கள் அவருடைய ஓட்டத்தில் வெற்றிகரமாக அவர்கள் முடித்திருந்தார்கள் என்றால் நீங்களும் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்றார். யோசித்து பாருங்களேன், நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க, ஏன்னா அவரும் வந்து பட்டியல் இருக்கிறாரு. நோவாக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் ஒரு வெள்ளத்தை கொண்டு இந்த முழு உலகத்தை அழிக்க போறேன் நோவா, ஒரு பேழை எனக்காக நீ கட்டு, உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் ரசிக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நோவா என்ன பண்றாருங்க, பேழையை கட்ட ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நோவா இடத்தில் பேசி பேழையை கட்டு என்று சொன்ன நாளிலிருந்து மழை பெய்த நாள் வரைக்கும் எவ்வளவு நாள் கடந்து போச்சு தெரியுங்களா? 100 வருஷம். 100 வருஷம். ஆண்டவர் அவனை பார்த்து பேழையை கட்டுன்னு சொன்ன பிறகு நோவா எவ்வளோ நாளுங்க, 100 வருடம் அவர் என்ன பண்ணாருங்க, ஒவ்வொரு நாளும் போய் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போய் பேழையை கட்டுறார். அவர் பேழையை கட்டும் பொழுது அந்த பட்டணத்தில் இருந்த எல்லா மனிதர்களும் வந்து வேடிக்கை பார்த்து, சும்மா வேடிக்கை மாத்திரம் பார்க்கல, எல்லாரும் அவரை என்ன பண்றாங்க, கேலி பண்றாங்க, அவர் விமர்சனம் பண்றாங்க. ஏயா இது வரைக்கும் இந்த பூமியில மழையே பெய்யல, நீ என்ன பெருசா வெள்ளம் வருதுன்னு சொல்லி போட்டு பெரிய என்னமோ கப்பல், அவங்க ஒருவேளை கப்பலை கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் 100 வருடங்களுக்கு நோவா தேவ வார்த்தையை இறுக பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னார் இதை செய்வார் என்று 100 வருடங்கள் அவர் அதை பிடித்து கொண்டார். அவர் உண்மையா இருந்தபடியால ஆண்டவர் சொல்றார் அவருக்கு நீதி கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், கடற்கரையில் இருக்கின்ற மணலை போல உனக்கு ஒரு சுதந்திரத்தை தரேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த வாக்கு தத்தத்திற்கும் ஈசாக்கு பிறந்ததுக்கும் எவ்வளவு நாளுங்க, 25 வருடங்கள் போனது. 25 வருடங்கள் என்ன பண்றாருங்க, அதை கெட்டியாக பிடித்து என்ன பண்றாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் செய்வார் என்று. அதுதான் ஆண்டோட வார்த்தை சொல்லிங்க, ஆகையால் என்று சொல்லும் பொழுது ஆண்டோட வார்த்தை அவர்கள் எல்லாரும் அந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடித்து ஓடி அவர்கள் அடைந்தபடியால் நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கின்ற வாக்கு தத்தங்களை உறுதியாக பிடித்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் ஏற்ற நேரத்திலையும் காலத்திலையும் அவர் சொன்ன வார்த்தைகளை ஒரு வார்த்தை விடாமல் அத்தனையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இது நிச்சயம். நீங்களும் நானும் அது வரைக்கும் என்ன செய்யறோம்னா ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஓடுங்க, களைப்படைந்துடாதீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து ஓடலாம். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு ஓடலாம். ஆஸ்திரேலியா தேசத்துல அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தயத்தை ஒவ்வொரு வருடமும் நடத்துவார்களாம். ஒரு மிக விசேஷமான ஒரு ஓட்டப்பந்தயம். ஏனென்றால் அது 2 பட்டணத்திற்கும் அந்த ஓட்டப்பந்தயம் நடக்குமா. அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி என்ற பட்டணத்திலிருந்து மெல்பர்ன் என்ற பட்டணத்திற்கு இந்த ஓட்ட பந்தயத்தை நடத்துவார்கள். அப்படின்னா அந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் வந்து சிட்னியிலிருந்து மெல்பர்ன் வரைக்கும் ஓடுவார்களாம். அந்த நீண்ட தூரம் ஓட்டம். இது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டம் இல்லை, இது 5-6 நாட்கள் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு மேரத்தான் ரேஸ். இப்படிப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயத்தை அவர்கள் 1983 ஆண்டு நடத்தின பொழுது, இது ஒரு உண்மையான சம்பவம். 1983 ஆண்டுல நடத்தின பொழுது இந்த சிட்னிக்கும் மெல்போர்னுக்கும் இருக்கக்கூடிய தூரம் 572 மைல் தூரம். அப்படின்னா இன்றைக்கு இங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஹைதராபாத் வரைக்கும் ஓடுனீங்கன்னா எப்படி இருக்கும்? சிலருக்கு இப்போ ஐயோ பாஸ்டர் இப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப களைப்பா இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் வரைக்கும் ஓடுற தூரம் அன்னைக்கு அவங்க 1983 சிட்னிலேருந்து மெல்பர்ன் வரைக்கும் அந்த ஓட்டப்பந்தயத்தை நடத்தினாங்க. உலகத்தில் இருக்கின்ற பல பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக வந்திருந்தாங்களாம். இதில் அந்த ஓட்டப்பந்தயத்தின் நாளன்று ஒரு 61 வயதுள்ள ஒரு மனிதன், கிளிஃப் யங் என்ற ஒரு மனிதன், அவர் வந்து ஆட்டு மேய்க்கிற ஒரு மனிதனா. அவரும் வந்து அன்னைக்கு அவர் பேரை எழுதி நானும் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற விரும்புகிறேன்னு எழுதினார். அவர் வந்து அவர் பேரை எழுதின பொழுது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பசங்க அவனை பார்த்து, ஐயா எப்படி இருக்கியா, உனக்கு 61 வயது இருக்குது, உங்களுக்கு நீங்கள் எப்படி ஓட முடியும், இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஓடலாம் முடியாது, ஏன் நீங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்கன்னு சொன்னேன். இல்லைப்பா நான் ஓட விரும்புகிறேன்னு சொன்னாராம். இந்த மனிதன் அவன் பேரை கொடுத்துட்டு அன்றைக்கி எல்லாரும் லைனில் நின்னாங்களாமா. ஓடுவதற்காக ரெடியாக நிற்கும் பொழுது
இவர் ஆட்டு மேய்க்கிற ஆளாக இருந்தனால அவர் அதே ஆடையை அடைஞ்சிட்டு வந்துட்டார். ஏன்னா வந்திருந்தவங்க எல்லாரும் அவங்க நல்ல ஷூ, நல்ல ஷார்ட்ஸு, நல்ல ஓடுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஆடைகளை உடுத்தி கொண்டு வந்திருந்தாங்க. இவர் என்ன பண்ணார்னா ஒரு பெரிய கோட்டு, ஒரு பெரிய பூட்ஸ், இது வரைக்கும் முட்டி வரைக்கும் வர மாதிரி ஒரு பூட்டு போட்டு வந்து நின்னாராம். நின்னோன்னா எல்லாரும் பார்த்து வேடிக்கை பண்ணி சிரிச்சாங்களாம். ஏயா அவங்க சின்ன ஷூ போட்டே ஓட முடியல, நீர் என்னையானா இவ்வளோ பெரிய ஒரு பூட்டை வச்சுட்டு ஓட போறியான்னு சொல்லி எல்லாம் சிரிச்சாங்க. ஸோ அவங்க எல்லாம் லைனில் நின்று அவங்க ரெடி ஸ்டடி கோன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர் கிளிஃப் யங்ன்றவர் என்ன பண்ணாருன்னா ஓடலையாமல் இப்படி 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 ஓடினாராம். 2 காலையும் தரைச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓடினாராம். அப்போ எல்லாம் விழுந்து சிரிச்சாங்க. எங்கேயா ஒரு 5 கிலோமீட்டர் கூட இவரால் பண்ண முடியாதுன்னு எல்லாம் சிரிச்சாங்க. ஆனால் என்ன நடந்தது என்றால் 5 நாட்களுக்கு பின்பதாக 18 மணி நேரம் கழித்து 4 நிமிடங்கள் கடந்த பின்பதாக இந்த கிளிஃப் யங் என்ற மனிதன் சிட்னியில் ஓட ஆரம்பித்தவன் மெல்பர்னில் இருந்த அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணிட்டாராம். எல்லாம் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. அதை கிராஸ் மாத்திரம் பண்ணலை, இவர் ஃபஸ்ட்டு வந்துட்டாராம். எப்படி வந்துட்டாருங்களாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டாராம். இதுவரைக்கும் யாரும் படைக்காத சாதனையை இந்த மனுஷன் 61 வயது உள்ள மனிதன் படைச்சாராம். ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு வந்தார். இவருக்கு பின்னாடி வந்த அடுத்த ஓடுகின்ற மனிதன் எப்போ வந்தார்னா 10 மணி நேரம் பின்னாடி வந்தாராம். இவர் 10 மணி நேரத்தில் பீட் அடித்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டாரு. இவரை காட்டிலும் வாலிபனாக இருந்த பசங்கள்லாம் இவருக்கு 10 மணி நேரம் பின்னாடி வந்தாங்க. இவர் அந்த லைனை கிராஸ் பண்ணோன்னா யாராலும் அதை நம்ப முடியலையாம். எல்லாரும் பேட்டி எடுக்கிறவங்க எல்லாம் போய் அவரை சூழ்ந்து கொண்டு, ஐயா என்ன ரகசியம், எப்படிங்க இப்படி சாதிச்சிங்க, உங்கள் பூட்ஸில் ஏதாவது வீல் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா, எப்படி நீங்கள் இப்படி ஒரு ஓட்ட பந்தயத்தில் இப்படி நீங்கள் முதல் பரிசு எடுத்து அதுவும் 10 மணி நேரத்தை அவங்களெல்லாம் பீட் அடிச்சிட்டிங்களே, எப்படி நடத்துனீங்க அப்படின்னு. அவர் சொன்ன, நான் சும்மா ஓடுனேன்ப்பா அப்படின்னு தான் சொன்னார். அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது, கிளிஃப் யங்ன்றவருக்கு ஒரு காரியத்தை யாரும் சொல்லலையாம். என்ன சொல்லலைன்னா, மற்ற எல்லா ஓடுகின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 18 மணி நேரம் ஓடிட்டு 6 மணி நேரம் தூங்குவாங்களாம். அப்புறம் எந்திரிச்சிட்டு திருப்பி 18 மணி நேரம் ஓடுவாங்களாம். ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணாருன்னா 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருந்தாராம், நிற்காம ஓடிக்கிட்டே இருந்தாராம். அது பார்த்து எல்லாம் ஆச்சரியம், எப்படி ஐயா 61 வயது உள்ளவர் நீர் நிற்காம 5 நாள் இவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஓடுனீங்க, என்ன ரகசியம்னு கேட்டான். அவர் சொன்னாரா, நான் ஓடும் பொழுது என் ஆட்டை நினச்சிக்கிட்டு அதை துரத்துறது போல நானும் அதை துரத்திக்கிட்டே வர மாதிரி நான் ஓடினேன், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாராம். அவருடைய பெயர் புகழ் ஆஸ்திரேலியா முழுவதும் பரவுச்சாமா. ஆனால் அதோட ரகசியம் என்னன்னா, அவர் ஏன் ஜெயித்தாருன்னா நிற்கலை, ஓட்டத்தை என்ன பண்ணலங்க, நிறுத்தலை. பார்க்குறவங்க பாசுறவங்க, உங்கள் ஓட்டத்தை மாத்திரம் நிறுத்தாதீங்க. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் ஓடிக்கிட்டே இருங்க, ஓடிக்கொண்டே இருங்க. ஏன்னா நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனுக்காக வெற்றிகரமாக ஒரு நாளைக்கு அந்த ஓட்டப்பந்தயத்தை முடித்து ஃபாதர் பாடுகின்ற அந்த பாடலை போல பரம அழைப்பின் நித்திய பந்தை பொருளுக்காக நான் நிச்சயம் ஓடி அதை நான் அடைவேன் என்று ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த கிருபையை தருவார். அதான் சொல்கிறாரு இந்த எழுத்தாளர், எபிரேயர் எழுத்தாளர் சொல்கிறாரு, நீங்கள் ஓடும் பொழுது சோர்வடையும் பொழுது நீங்கள் உங்களை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், திரள் மேகம் போல திரள் கூட்டமான ஒரு சாட்சி என்னை பார்த்து எல்லாரும் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு முன்னால் ஓடின முன்னோடிகள் அவர்கள் பார்த்து, எங்களால் ஓட முடிஞ்சா உங்களாலையும் ஓட முடியும், எங்களால் இதை செய்ய முடிந்தால் உங்களாலையும் இதை செய்ய முடியும் என்று மற்றவர்கள் பார்த்து நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சில நேரத்தில் நான் என்னுடைய வாலிப வயதிலிருந்து இந்த வாழ்க்கை சரித்திரத்தை படிப்பது எனக்கு ரொம்ப ஆசை. பலருடைய தேவ மனிதருடைய வாழ்க்கை சரித்திரம். ஏன்னா அவங்களுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது, வில்லியம் கேரி போல, பில்லி கிராம் போல இவங்களுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள வருகின்ற பரவசம் என்னன்னா, அவர்களுக்கு தேவன் இதை செய்தார் என்றால் எனக்கும் தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் தேவன் இதை செய்வார் என்று மற்ற நமக்கு முன்பதாக ஓடின முன்னோடிகளை நாம் அதை நினைக்கும் பொழுது நமக்குள்ள என்ன வருதுங்க, ஒரு தைரியம் வருகின்றது. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல சொகுசா ஏசி ஹாலில் உட்கார்ந்துருக்கணும்னா நமக்கு முன்னால் ஓடின பல முன்னோடிகள் அவர்கள் வெற்றிகரமாக அவர்கள் ஓட்டத்தை ஓடினால இன்றைக்கு
நீங்களும் நானும் தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அற்புதத்தோடு கூட விசாலமாக தேவனை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். பலர் நமக்கு முன்பதாக முன்னோடிகளாக இருந்து ஓடி இருக்கின்றார்கள். உங்களை பார்த்து சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க. உங்க ஓட்டத்துல சாத்தான் கொண்டு வருகின்ற சோர்வுக்கு இடம் தராதீங்க. இரண்டாவது, நம்மளுடைய ஓட்டத்துல நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு தடை இருக்குன்னா சோதனை என்ற தடை என்று நான் சொல்லுவேன். சாத்தான் தந்திரமானவன். சிலரை சோர்வின் மூலமாக அவர்களை ஓட்டத்தை நிறுத்த வைக்கிறான். சிலருக்கு சோர்வு மூலமாக அவங்க ஓட்டத்தை நிறுத்த முடியலன்னா அடுத்தது என்ன பண்ணனா சோதனை மூலமாக பல சோதனைகளை கொண்டு வந்து எப்படியாவது அவர்களை தடுக்கி விழுகணும், அவர்களை விழுக வைக்கணும், ஓட்டத்தை நிறுத்த வைக்கணும். சில நேரத்தில் சாத்தான் பலருடைய வாழ்க்கையில நம்மளுடைய பலவீனத்தை நன்கு அறிந்து, அந்த பலவீனத்தை அவன் அறிந்து அதற்கு ஏற்ற சோதனையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரான். இன்றைக்கு தேவ வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்களேன் அந்த 2வது பகுதியை. பாரமான யாவற்றையும் அது என்னத்தை குறிக்குதுன்னா, சிலருடைய வாழ்க்கையில இந்த பாரம், கவலை, இந்த என்ன சொல்றது, ஒரு 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 பயம், இந்த மாதிரி பாரத்தை கொடுத்து நம்ம அது மேலேயே கவனத்தை செலுத்தி நம்ம ஓட்டத்தை ஓடுவதற்கு பதிலாக அந்த பாரத்தை சுமக்க சாத்தான் வைக்கிறோம். இன்றைக்கு கூட பலர் ஆண்டவருக்காக நீங்க ஓட முடியாததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த கவலை என்ற ஒரு பாரம், இந்த ஒரு பயம் என்ற ஒரு பாரம், அதனால ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியல. அதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்க, இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறீங்க. அந்த கவலையை ஒரு பாரமாக வைத்து உங்களை எப்படியாவது அந்த ஓட்டத்தில் நிறுத்த சாத்தான் பிரயாசப்படுறான். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, எழுத்தாளர் வாசிங்களேன், பாரமான யாவற்றையும், இரண்டாவது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவம் அப்படின்னா இந்த சோதனைகள் மூலமாக நம்ம எப்படியாவது அகப்படுத்தி நம்ம ஓட்டத்தை அவன் நிறுத்த முயற்சி செய்கின்றான். ஆனா அவர் எழுதுகின்ற ஒரு எபிரேயர் எழுத்தாளர் சொல்றாரு, அதை என்ன பண்ண சொல்றாரு, அதை தள்ளி விட்டு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தள்ளிக்கோங்க, எனக்கு ஓடுறக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ஏன்னா பல நேரத்தில் இப்படிப்பட்ட பாரத்தையும் இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்து நம்மை நெருக்கி ஓட முடியாத அளவிற்கு நம்மை நிறுத்த சாத்தான் பிரயாசப்படுகின்றான். ஓடுகின்றவர்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஓடும்பொழுது மிக முக்கியமானது என்னென்னா, நீங்கள் போட்டிருக்கிற ஆடைகள் அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், நீங்கள் போட்டிருக்கிற ஷூ லைட் வெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா ஓட முடியும், அப்போ தான் இன்னும் தூரம் ஓட முடியும். ஏன்னா உங்கள் ஷூ வெயிட்டாக இருந்தது, அல்ல நீங்கள் பல காரியங்களை சுமந்து கொண்டிருந்தீங்கன்னா தூரம் ஓடுவதற்கு இது சிரமம். ஆனால் தூரம் ஓடுவதற்கு எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை லகுவாக்குகின்றீர்களோ அவ்வளோ தூரம் உங்கள் ஓட்டத்தில் இன்னும் நீங்கள் தூரம் போகலாம். ஆனால் சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, உங்கள் மேலே எவ்வளோ பாரத்தை வைத்து, எவ்வளோ காரியங்களை வைத்து உங்களை எப்படியாவது அகப்படுத்திக் கொள்ள முடியுமோ அதை செய்து உங்கள் ஓட்டத்தை நிறுத்த பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில கசப்பு, மன்னிக்க முடியாத கசப்பை வைத்து உங்களை அகப்படுத்தி வைத்திருக்கான், ஓட முடியாத அளவுக்கு. சிலருடைய வாழ்க்கையில தவறான பழக்கங்கள், தவறான அந்த ஹேபிட்ஸ், அதை வைத்து உங்களை அடிமைதனப்படுத்தி அதனால உங்கள் ஓட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கான். சிலருக்கு தவறான உறவுகள், தவறான நட்புகள், இப்படிப்பட்ட சோதனைகளை வைத்து சாத்தான் பலருடைய ஓட்டத்தை இன்றைக்கு நிறுத்தி வைத்திருக்கிறான். இன்றைக்கு பலர் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்யாததற்கு காரணம், ஆண்டவருக்காக எழும்பி நிற்காததற்கு காரணம், வைராக்கியமா இல்லாததற்கு காரணம் அவங்களுக்குள்ள ஒரு 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 வெக்கம். ஐயோ, எனக்கு இன்னும் அந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லையே, இன்னும் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையேன்னு சொல்லி இப்படிப்பட்ட அடிமைதனத்தில் பலரை வைத்து ஓட முடியாத அளவிற்கு அவர்களை நிறுத்தி வைத்திருக்க. தென் அமெரிக்காவில் மலைவாசி மக்கள் ஒரு குழு, அவர்கள் குரங்குகளை வேட்டையாடுவார்களாம். குரங்கை பிடிப்பது ஒரு சுலபமான காரியம் இல்லை. ஏன்னா குரங்கு எல்லாம் மரத்தில் தான் இருக்கும், அதை சுலபமாக அதை நீங்கள் பிடித்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த மலைவாசி மக்கள் ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க, எப்படி இந்த குரங்குகளை வேட்டையாடணும்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, ஒரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ள அந்த குரங்குக்கு விருப்பமான கொட்டைகள், பழமெல்லாம் உள்ள வச்சுருவாங்க. அந்த குரங்கு விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பழம், சில கொட்டைகள் எல்லாம் உள்ள வச்சு, அந்த பாட்டில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த வாய் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஸோ அந்த பாட்டிலை கட்டி மரத்துக்கு கீழே கட்டி வைப்பாங்களாம்.
மரத்தை கீழே இந்த மாதிரி ஒரு 2-3 பாட்டில் கட்டி வைத்துட்டு இந்த வேட்டையாடுறவங்க பக்கத்தில் கொஞ்சம் தூரம் நிற்பாங்களாம். இந்த குரங்கெல்லாம் மரத்தில் இருக்கிற குரங்கள் ஒன்று ஒன்றா கீழே இறங்கி வருமா. கீழே இறங்கி வந்தோடனே இந்த பாட்டிலில் பார்த்தோன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பழத்தையும் கொட்டையும் பார்க்கணும். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுன்னா கையை உள்ளே விட்டு அந்த கொட்டையை வெளியே எடுக்க பார்க்கலாம். என்ன பிரச்சனைனா அந்த கையை உள்ளே விட்டு கொட்டையை பிடிச்ச உடனே கை வெளியே வராதான். ஏன்னா கையில் ஏதோ ஒன்று பெருசாக இருக்கிறனால அந்த வாய் அவ்வளோ அகலமாக இல்லாதனால அது கை சிக்கிக்குமா. ஆனால் அந்த குரங்களுக்கு ரொம்ப பேராசை, கொட்டையும் வேணும் விடுதலையும் ஆகணும். என்ன பண்ணுன்னா கையை உள்ளே போட்டுட்டு கொட்டையை எப்படியாவது எடுக்கிறதுக்கு பிரயாசப்படுமா. வேட்டையாடுறோம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இது கை உள்ளே போட்டோன்னா நேராக குரங்கு நோக்கி வருவான். குரங்கு அவன் வேட்டையாடுறவன் வரதை பார்த்தோன்னா கீன்னு கத்துமாமா, ஆனால் கையை விடாதான். அப்படிதான் அவங்க எல்லாத்தையும் குரங்குகளை வேட்டையாடுவாங்க. இன்றைக்கும் சாத்தான் இப்படி தான் பலரை வேட்டையாடிட்டு இருக்கான். உங்களை சில காரியங்களை விடாமல் பிடித்து வைத்துக்கிட்டு அதை நீங்கள் விடாமல் அதை கெட்டியாக பிடிச்சிருக்கிற வரைக்கும் நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருப்பீங்க, அவனுடைய தந்திரங்களுக்கு அடிமையாக இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவருக்காக வெற்றிகரமாக ஓடணும்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை தள்ளி விட்டு அதை விட்டு விட்டு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையை தந்து அவருடைய நாமத்தை உங்கள் மேலே பிரஸ்தாபப்படுத்தி உங்களை ஜெயம் கொள்கின்றவர்களாய் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பழக்கமாக இருந்தாலும், நீங்கள் பல வருடங்கள் அதற்கு அடிமையாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால முறிக்க முடியாத ஒரு நுகம் இல்லைங்க. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க என்று அந்த கசப்பை விடுறீங்க, அந்த பழக்கத்தை விடுறீங்க, அந்த உறவை விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் விடுதலையை தந்து உங்கள் ஓட்டத்தை தேவன் இன்னும் அதிகப்படுத்தி உங்களை வெற்றி சிறக்க தேவன் பண்ணுவார். அதான் இவர் சொல்றாரு, எபிரேயர் அவர் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவத்தை தள்ளி விட்டு ஓடுங்க என்று சொல்றார். பக்கத்துல பாசுவாங்க, தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க, தள்ளி விட்டு ஓடுங்க, நீங்க வெற்றியோடு கூட அந்த ஓட்டத்தை முடிப்பீங்க. மூன்றாவது நான் சொல்லுவேன், நம்ம எல்லாரும் இந்த ஓட்டத்தில் சந்திக்கக்கூடிய இன்னொரு தடை இருக்கணும் என்றால் நான் சொல்கிறேன் கவனத்தை சிதறடிக்கும் கவனம் என்று நான் சொல்லுவேன். அப்படின்னா நம்மை எப்படியாவது நம்முடைய கவனத்தை திருப்ப சாத்தான் முயற்சி செய்யணும். ஏன்னா எபிரேயர் நம்ம வாசித்த வசனத்துல மூன்றாவது மிக முக்கியமான ஆலோசனை என்ன தரப்படுகிறது என்றால், வாசிங்களேன், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். சோ அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, யாரை நோக்கி ஓடணுங்க? இயேசுவை நோக்கி. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். இயேசுவை நோக்கி நம்ம ஓடணும். விசுவாசத்தை துவக்கினவரும் முடித்தவருமா இருக்கின்ற இயேசுவை நோக்கி ஓடணும். ஆனா என்ன பண்ணானா சாத்தான் பலருடைய வாழ்க்கையில இந்த இயேசுவை நோக்கி ஓடுவதை விட்டு மற்றவர்கள் மேல நம்முடைய கவனத்தை திருப்பி அவர்களை ரசித்து ஓடக்கூடியவர்களாய் மாற்றுகின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய நாட்களில் சோஷியல் மீடியா நிமித்தம் பல தேவ பிள்ளைகளும் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு சினிமா நடிகருடைய ரசிகராக இல்லைன்னா கூட இன்னைக்கு பல பிரசங்கியாருடைய ரசிகராக இருக்கிறாங்க, பல ஆராதனை வீரர்களுடைய ரசிகராக இருக்கிறாங்க. ஐயா நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு ரசிக்க வேண்டிய ஒருவர் மாத்திரம்தான் இயேசு ஒருவரே. எல்லா ரசிகர்களுக்கும் பாத்திரர் ஒருவர். எந்த மனிதனை பார்த்து நீங்க ஓடாதீங்க, எந்த மனிதனை பார்த்து ரசிக்காதீங்க. ஐயோ அவங்க எவ்வளோ அழகா பிரசங்கம் பண்றாங்க, ஐயோ அவங்க எவ்வளோ அழகா பாடுறாங்க. நான் சொல்றேன், நீங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்து ரசித்து ஓடுனீங்கன்னா அவங்க விழுவாங்க. அவங்க விழுந்தோன்னா சாத்தான் சொல்ல பாரு, அவனாலே ஓட முடியல, நீ எதுக்கு ஓடுறேன்னு சொல்லி உங்களையும் அவன் தோல்வி அடைய செய்வான். ஆகையால் உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் விசுவாசத்தை துவக்குகின்றவரும் முடிக்கின்றவராகிய இயேசுவின் மேல் இருக்கும் பொழுது, அப்பொழுது உங்கள் ஓட்டத்தை என்ன வந்தாலும் நடந்தாலும் இயேசுவின் மேல இருந்ததுன்னா வெற்றிகரமா ஓடலாங்க. நீங்க யாருக்கும் ஃபேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நமக்கு ஃபேன் வேண்டாங்க. இயேசு ஒருவர் இருந்தா போதும். இயேசுவை நீங்க ரசித்தா போதும், இயேசுவை நீங்க ருசித்து ரசித்தீங்கன்னா போதும். அவரை போல இன்பமானவர், உண்மை உள்ளவர், மாறாதவர் யாரும் இந்த உலகத்துல இல்லை. அவர் மேல் உங்கள் கண்கள் பதிக்கப்பட்டிருந்தனா நீங்கள் நிச்சயம் உங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிப்பீர். பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சாத்தான் இந்த தந்திரத்தின் மூலமாக
அவங்க நோக்கத்தை சிதறடிக்க செய்கிறோம். மற்றவர்களை பார்த்து அவங்க ஓட்டத்தை ஓடுகின்றார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குற ஆலோசனை, நாம் விசுவாசத்தை துவக்குகின்றவர்களும் முடிக்கின்றவருமாகிய இயேசுவை பார்த்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றும்படியாக நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலையில் நீங்கள் இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது தேவ வார்த்தையில் காணப்படுகிற இந்த வெளியேறப்பெற்ற சத்தியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஞாபகம் வைப்பது அவசியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, நீங்கள் சோர்வடையும் பொழுது, உங்கள் ஓட்டத்தில் சாத்தான் பிரச்சனைகளை கொண்டு உங்களை சோர்வடைய செய்யும் பொழுது நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது, ஒரு மிகப்பெரிய மேகம் போல திரளான ஒரு சாட்சி. அவர்கள் எல்லாரும் இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடி முடித்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரும் என்னை ஓடும்படியாக உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் தனிமையாக இல்லை, என்னோடு கூட பல தேவ பிள்ளைகள் எல்லாரும் இதே ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் வெற்றியோடு கூட இந்த ஓட்டத்தை முடிக்க தேவன் கிருபை தருவார். இரண்டாவது, அவன் கொண்டு வருகின்ற எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இருந்தாலும், பாரமாக இருந்தாலும் அதற்கு இடம் தராமல் நாம் மிக ஜாக்கிரதையோடு கூட அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஓடுவது அவசியம். பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, தந்திரங்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அவனுக்கு தெரியும் எங்கே அடித்தா நீங்கள் விழுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அங்கேயே அடிக்க பார்ப்பான். அதனால தான் நீங்கள் இன்னும் அதை ஜாக்கிரதையாக அதை பாதுகாத்து கொண்டு உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாகும் என்றால் நிச்சயம் தேவன் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். மூன்றாவது, நம்முடைய கண்கள் யார் மேலே இருக்கணுங்க? இயேசுவின் மேலே இருந்ததுன்னா உங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட ஓடி முடிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். என்னோடு கூட எழும்புங்களேன். உங்களோடு கூட நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். இந்த காலை வேளையில் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் நீங்கள் இந்த காலை இந்த ஆராதனைக்கு வந்திருந்தாலும், ஒருவேளை நீங்கள் அந்த சோர்ந்து போய் ஐயோ என்னால் இதை செய்ய முடியல, ஆண்டவரை பின்பற்ற முடியல என்று சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா, இந்த காலையில் தேவனுடைய பிரசனத்தில் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வீர்களாக, புது கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக. இந்த காலையில் ஒரு வைராக்கியத்தோடு கூட ஒரு புது பலத்தோடு கூட ஓடும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை தருவாராக. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும், இந்த காலை வேளையில தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷத்த கிருபையும் தேவனுடைய பலத்தையும் தந்து உங்கள் ஓட்டத்தை வைராக்கியமாக ஓடும்படியாக, வெற்றியோடு கூட ஓடும்படியாக தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்துங்களேன். இருக்கிற இடங்களை ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னால், என்னுடைய பலத்தினால் இது முடியாது, என்னுடைய சொந்த யுத்தினால் இது முடியாது, நீர் எனக்கு உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஓட்டத்தை உண்மையோடு கூட ஓட எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் களைப்படையாமல் ஓட எனக்கு உதவி செய்யுங்க. என் ஓட்டத்தை நான் முடிக்கும் வரைக்கும், அந்த ஓட்டத்தின் அந்த கிராஸ் ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ற வரைக்கும் நான் உண்மையோடு கூட ஓட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலையில சபையாராக எங்களை ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த பலத்தை தாங்காண்டவரே, கிருபைகளை தாங்காண்டவரே. எங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு கூட ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அன்பின் பிதாவே, இந்த காலையில தேவ வார்த்தையை கேட்டு இயேசு தருகின்ற அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்ற ஒவ்வொரு வெளியேறப்பெற்ற நண்பரோடு கூட இன்றைக்கு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு ஏற்படுவதாக. இந்த காலை வேளையில சாபங்கள் முறிக்கப்படுவதாக, கண்ணீர் இன்றோடு கூட நிற்பதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் நோக்கமும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று நான் ஜெபிக்கின்றேன். இவர்களை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கின்றோம். சந்தோஷம், சமாதானம், தேவ கிருபை அவருடைய வாழ்க்கையை நிரப்புவதாக. இந்த காலையில தேவ வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உற்சாகப்படுத்துங்க. எங்களுடைய ஓட்டத்தில் நாங்கள் சோர்ந்து போகாம ஆண்டவரே, நாங்கள் களைத்து போகாம, நாங்கள் இன்னும் பலன் கொண்டு ஓட ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் வெற்றியோடு கூட ஒவ்வொரு நாளும் ஓட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையான கிருபையும் பலத்தையும் தருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். இந்த வாரம் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருந்து காரியங்களை கைகூடி வர செய்வாராக. ஆமென். வல்லவர் நீரே, கணத்துக்கு பார்த்திட நீரே, துதி
கன மகிமை ஒருவருக்கே, என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன். சர்வ வல்லவர் நீரே, கனத்துக்கு பாத்திரர் நீரே, துதி கன மகிமை ஒருவருக்கே, என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன். அவர் சேனைகளின் கர்த்தர், நமக்காக யுத்தங்களை செய்கிறவர். சேனைகளின் கர்த்தர் நீரே, எனக்காக யுத்தங்கள் செய்கின்றீரே. சேனைகளின் கர்த்தர் நீரே, எனக்காக யுத்தங்கள் செய்கின்றீரே. உம்மை நாமம் உயர்த்துவேன், உம்மை போற்றி பாடிடுவேன். உம்மை நாமம் உயர்த்துவேன், உம்மை போற்றி பாடிடுவேன். சர்வ வல்லவர் நீரே, கனத்துக்கு பாத்திரர் நீரே, துதி கன மகிமை ஒருவருக்கே, என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன். அவர் நம்பினோரை கைவிடாத தெய்வம், மறவாமல் என்றென்றும் காக்கின்ற தெய்வம். அவரை நம்புகிற ஜனம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்பினோரை கைவிடிரே, மறவாமல் என்றென்று காப்பீரே. நம்பினோரை கைவிடீரே, மறவாமல் என்றென்று காப்பீரே. இயேசு ராஜா வாழ்கவே, என்று போற்றி பாடிடுவேன். இயேசு ராஜா வாழ்கவே, என்று போற்றி பாடிடுவேன். சர்வ வல்லவர் நீரே, கனத்துக்கு பாத்திரர் நீரே, துதி கன மகிமை ஒருவருக்கே, என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன். தாழ்விலும் போற்றுவேன், தாழ்விலும் போற்றுவேன், பலத்திலும் போற்றுவேன், பலவீனத்தில் போற்றுவேன். வாழ்விலும் போற்றுவேன், தாழ்விலும் போற்றுவேன், என் பலத்திலும் போற்றுவேன், பலவீனத்தில் போற்றுவேன். வாழ்விலும் போற்றுவேன், தாழ்விலும் போற்றுவேன், பலத்திலும் போற்றுவேன், பலவீனத்தில் போற்றுவேன். என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன், என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன், என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன், என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன். வாழ்வானாலும் தாழ்வானாலும் சகலமும் நன்மைக்கே, ஏதுவாய் முடியுமே. தாழ்வானாலும் வாழ்வானாலும் சகலமும் நன்மைக்கே, ஏதுவாய் முடியுமே. சர்வ வல்லவர் நீரே, சர்வ வல்லவர் நீரே, கனத்துக்கு பாத்திரர் நீரே, துதி கன மகிமை ஒருவருக்கே, என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன். சர்வ வல்லவர் நீரே, கனத்துக்கு பாத்திரர் நீரே, துதி கன மகிமை ஒருவருக்கே, என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன், என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன், என்னாலும் உம்மை நான் போற்றிடுவேன். நல்ல கரங்களை தட்டி அந்த இயேசு ராஜாவுக்கு நமக்காக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிறவர். அவர்கள் தீமை செய்தார்கள், கர்த்தர் அந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற்றிக் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சந்நிதியில் ஓடி வந்தேனே,
பிரச்சனைகளை மாற்றுகிறவன் பிரசன்னமே. என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவன் பிரசன்னமே. மராந்தலானியாரா காராமராக எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுமே. காலவேளையில
பார்க்கணும், உம்மை உற்று பார்க்கணும், கண்களை கண்டு பிரமித்து போகணும், உங்க முகத்தை பார்க்கலாம், உம்மை உற்று பார்க்கணும், உம் கண்களை கண்டு பிரமித்து போகணும். என்னை கண்ட கண்களது எப்போது நோக்கினது, உங்கள் அழகில் வியந்து போய் என்னை வர